காரணமாக நாகை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த நாகை மாவட்டம் செம்பியன் மகாதேவி கிராமத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரது கூரை வீட்டு பக்கவாட்டு சுவர் என்பது இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த வீட்டுல முருகதாஸ், அவரது மனைவி, மகன் இந்த 4 பேருமே உறங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது இந்த பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் 4 பேருமே இடிபாடுகளில் சிக்கியிருக்காங்க. இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல ஓடி இந்த 4 பேரையும் மீட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக இரவு கொண்டு சென்றனர். அப்போது பாத்தீங்கன்னா இந்த முருகதாஸின் மகன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். இவர் பெயர் கவியழகன். இந்த கவியழகன் சுவர் இடிந்து விழுந்ததுல அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது, காயமும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் இந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. இதனால் அந்த குடும்பம் தற்போது சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சுவர் இடிந்து விழுந்ததில் பாத்தீங்கன்னா அவரது மகளுக்கும் முருகதாசுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வீடு விழுந்த சம்பவத்துல வருவாய்த்துறையினர் அந்த பகுதிக்கு சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவன், அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் இந்த கனமழையால் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் செம்பியன் மகாதேவி கிராமத்துல தற்போது ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.